இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். பாவக்காய் சாம்பார் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். கசப்பே இல்லாமல் பாவக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் எப்படி செய்ய போகிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 பாவக்காய் எடுத்துக்கிறேன். இந்த 2 பாவக்காயில் ஒரு பாவக்காய் மட்டும் நான் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் இப்போ பாவக்காவை முதல்ல இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ பாவக்காவை முதல்ல வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாவக்காவை ரொம்ப வித்தியாசமான முறையில் நம்ம பாவக்காய் குழம்பு பண்ணுறது, சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். விதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கிடலாம், இந்த மாதிரி மெத்தட்லேயும் கட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இந்த பொடிசு மாதிரியே கட் பண்ணுறேன். ஏன்னா ரவுண்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து கசப்பே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, பாவக்காய் குழம்பு, பாவக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் வேறு, எளிமையான முறையில் நம்ம பாவக்காய் குழம்பு பண்ணலாம். பாவக்காய் சாம்பார் பாவக்காய் அந்த கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வந்து சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே சாம்பார் வெங்காயம் தான் போடுவேன். அதனால் சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். சீக்கிரமாக செய்திடலாம். சாம்பார் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வித்தியாசமான குழம்பு ஒரு நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி பாவக்காய் சாம்பார் செய்யலான்னு பார்க்குறேன். பாவக்காய் சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் பாவக்காய் சாம்பார். அதுவும் பாவக்காய் உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம அதை சாம்பாரில் செய்து சாப்பிடணும்போது கசப்பும் இருக்காது, வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் முடிக்கலாம், பொருட்களும் ரொம்ப தேவையில்லை. அதனால தான் நான் இன்றைக்கி பாவக்காய் சாம்பார் செய்யலான்னு பார்க்குறேன். அதனால் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 தக்காளி வேறு வேணும். புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தான். இந்த வெங்காயம் ரொம்ப வேக போடுறதுக்கு, பருப்பு வேக வைக்கிற வேலையே கிடையாது. அதனால் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தேவைப்படும். மோஸ்ட்லி நான் சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது தக்காளி, ஒரு 2 தக்காளி. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாலுமே அப்படியே ஏற்றி அரைக்கிற வேண்டியது தான். தக்காளி வாஷ் பண்ணிட்டு 2 தக்காளி. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல தோரம்பருப்பு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம எப்பவுமே சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பை விட இதுக்கு தேவையானது கம்மியான பருப்பு தான், ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்கள் ஒரு அழகு நீங்கள் போட்டு நீங்கள் சாம்பார் பண்ணுறீங்கன்னா, ஆனால் நம்ம அந்த பாவக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு 6 அழகு இருந்தால் கூட போதும். பாதிக்கு பாதி இருந்தாலே போதுமானது. இப்போ நான் ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சமான அளவு தான் எண்ணெய் ஊற்றிட்டு, நான் எப்பவும் பருப்பு எவ்வளோ எடுப்பேன் அதை விட நான் கம்மியாக தான். நீங்கள் 10 ஸ்பூன் போடுறீங்கன்னா 5 ஸ்பூன் போட்டால் போதும் இந்த பாவக்காய் சாம்பாருக்கு துவரம்பருப்பு. பாருங்க எவ்வளோண்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம்.
நல்லா ஈவனாக எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த துவரம் பருப்பை ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ நான் இதை வந்து தண்ணி தட்டில் ஆஃப் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தண்ணி தட்டில் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் துவரம் பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கிட்டேன்னா அதே ஸ்டவ்வில் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதாவது வறுத்து எடுத்துக்க போகிறேன், வதக்கிக்க போகிறேன். நம்ம வதக்கிட்டு பாவக்காய் சாம்பார் செய்யும்போது கசப்பு குறைஞ்சிரும். பாவக்காவை வதக்கினாலுமே கசப்பு குறைஞ்சிரும். இதை நல்லா வதக்கிப்போம். ஈவனாக வதங்கணும். ஏன்னா நம்ம வந்து சின்னது பெருசாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரே ஈவனாக வதங்கணும். எல்லாம் ஒரே ஈக்குவலாக வதங்கும். நல்லா இந்த மாதிரி பாவக்காவை அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிடலாம். பாவக்காய் வதங்கட்டும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். துவரம் பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். உங்களுக்கு பரப்பரன்னு வேணுனாலும் அரைச்சிக்கோங்க, இல்லை நல்லா நைஸ் பதத்துக்கு வேணுனாலும் அரைச்சிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். அதுக்குள்ளே இது ஒரு கிளறிடலாம். பாவக்காய் வதங்கிச்சுனாலே கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும். சிம்மில் வச்சே பண்ணுவோம். நான் அதுக்குள்ளே போதும் வதங்கிச்சு. நம்ம வந்து இதை எடுத்து தனியாக வச்சுப்போம். அதுக்கு நடுவில் நம்ம சாம்பார் செய்யறதுக்கு மண் சட்டியில் ரெடி பண்ணுவோமா. மண் சட்டியில் செய்யும்போது சாம்பாரோட ருசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக அப்படி எடுத்து வச்சுக்குவோம். மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய். இப்போ உங்கள்கிட்ட வடகம் இருந்ததுன்னா வடகம் போட்டு தாளிக்கலாம். எங்கள்கிட்ட வடகம் இல்லை. அதுக்கு பதில் நான் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் இதெல்லாம் போடும்போது சாம்பார் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நான் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிடலாம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பாவக்காய் சாம்பார். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுன்னா போதும். வெங்காயம் கூடவே நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கிறேன். இப்போ கல்லுப்பு போட்டுக்கிறேன். கூடவே கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்பயே நல்லா மகமகம்னு வாசனை வருது. செம்ம டேஸ்டான வாசனை. இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு பாவக்காய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். ரவுண்டு பதத்துக்கு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதட்டும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ரெடி பண்ணி காய வச்சுட்டோன்னா லஞ்ச் வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டி லஞ்ச், ஹெல்த்தி லஞ்ச். கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணிக்கலாம் பாவக்காவை. இதுக்கு வெறும் சால்ட்டும் குழம்பு மிளகாத்தூளும் போட்டு தான் நான் வெயிலில் காய வைக்க போகிறேன்.
இந்த சாம்பார் ஆகிற வரைக்கும் அது வெயிலில் காயட்டும். அதுக்கு நடுவில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டு பாவக்காவை ஃப்ரை பண்ணிட்டோன்னா இன்றைக்கி லஞ்ச் ரெடி. பாவக்காய் சாம்பார், பாவக்காய் வறுவல். இப்போ நான் வந்து இந்த பச்சை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூளும் சால்ட்டும் தான், ரொம்ப அதிகம்லாம் போட தேவையில்ல. சிம்பிளான ஃப்ரை தான். பாருங்க, சால்ட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெயிலில் போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நல்லா வெயிலில் காய்ஞ்சினாலுமே நல்லா கசப்பு தன்மை குறையும் வெயிலில் காய்ஞ்சோன்னு. ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. சுவையான பாவக்காய் சாம்பார் தயார் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வதக்கி வச்ச பாவக்காவை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நான் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் வேகணும். இன்னும் நல்லா தண்ணி ஊற்றிடலாமா? இப்போ சாம்பார் பொடி எல்லாம் போட்டாச்சு. பாவக்காய் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பருப்பெல்லாம் போடலாம். இப்போ சாம்பார் பொடி, வெங்காயம் எல்லாம் போட்டு பாவக்காய் குழம்பு வேகுது. வேகட்டும். அப்படியே பாவக்காய் கொஞ்சம் வேகணும்ல. டேஸ்ட் பார்ப்போமா? உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. ரொம்ப டேஸ்ட். குழம்பு ஆகிறதுக்கு நடுவில் பாவக்காய் நல்லா காஞ்சிச்சு. போதும், லைட்டாக காஞ்சிருக்கு. போதும். நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பாவக்காவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பாவக்காய் சாம்பார், பாவக்காய் ஃப்ரை தான். ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாமா? பாவக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு நடுவில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கடலை துவரம் பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை இதில் ஊற்றிக்க போகிறேன். நல்லா கெட்டிமான பருப்புக்கு வந்துடும். நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், இப்போ சாம்பார் பாருங்கள். இது இன்னும் கெட்டியாகும். பருப்பு வேக 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 பருப்பு கெட்டியாகும். அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம அப்புறமா ஃபைனலாக தான் புளி ஊற்றணும். ரொம்ப சுவையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. அதுக்குள்ளே நான் இதை ஃப்ரை பண்ணிடுறேன். நான் அப்படியே மொத்தமாகவே போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். பாவக்காய் எண்ணெயில் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இதுக்கு வந்து பாவக்காய் குழம்புக்கு பாவக்காய் வறுவல் சைட் டிஷ். அப்படியே நல்லா கரிஞ்ச மாதிரி நல்லா வறுபட்டுரும். போதும்.
இந்த குழம்ப மறுபடி கிளறி விடுவோம், இல்லாட்டி பிடிச்சிடும். கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இதுக்கு பருப்பு நம்ம நிறையவே போட தேவையில்ல. எப்பவும் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு எவ்வளோ போடுமோ அதை விட பாதி கம்மியாக போட்டாலே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சுவை கூடுது. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம், ரொம்ப புளி ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே தக்காளிலாம் போட்டிருக்கேன். சும்மா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தான் புளி, ரொம்ப புளி இல்லை. சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். பாவக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. உங்களுக்கு கெட்டிமாக வேணும்னா இந்த பதத்தில் இருக்கட்டும். அப்படி எங்களுக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது 2 கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டு சாம்பார். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சாம்பார் பொடினா கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏன்னா காரமே தெரியல. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அப்பப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடணும், பார்த்துட்டு எப்படி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் கம்மியாக போடணும் பருப்பு அப்படின்னு சொன்னேன்னா, கொஞ்சம் பருப்பு போட்டாலே இது நல்ல கெட்டிமான பதத்துக்கு வந்துடும். அதனால தான் நான் வந்து சாம்பாருக்கு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பருப்பு வேக வச்சு சாம்பார் செய்யும்போது எவ்வளோ போடுவோமோ அதை விட பாதி போட்டாலுமே நம்மளுக்கு பிறகு குழம்பு என்ன சாம்பார் ரொம்ப கெட்டிமான பதத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப சுவையான சாம்பார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இந்த பாவக்காவையும் வறுத்துட்டேன். எனக்கு லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இடத்துல போட்டு இந்த பாவக்காய் ஃப்ரைலாம் வச்சு ஒரு பிடி பிடிக்க போகிறேன். இதை பாருங்க, பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. போதும், நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. சாப்பாடு எப்பவுமே நம்ம உதிரியாக வச்சுக்கிடணும். குக்கரில் செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அப்படின்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடணும். நான் வந்து சாப்பாடு கொஞ்சம் எடுத்துருக்கேன். சுவையான பாவக்காய் சாம்பார், டேஸ்டான பாவக்காய் சாம்பார், பாவக்காய் வறுவல். தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போமா. டேஸ்ட் பார்ப்போம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சு சாப்பிடணும். செம்ம டேஸ்ட், அல்டிமேட். நீங்களும் என்ன செய்ய சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காய் வறுவலை உள்ளே வச்சு ஒரு உருண்டை பிடிச்சி மொத்தமாக அப்படியே போட்டு சாப்பிடணும்.